அனைவருக்கும் வணக்கம். நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போது வெயிட்டிங் லிஸ்ட் இருந்துச்சுன்னா, அதில வந்து நிறையா டைப் ஆஃப் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது. ஜிஎன்டபிள்யூஎல் அதாவது ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட், பிக்யூடபிள்யூஎல் பூல்டு கோட்டா வெயிட்டிங் லிஸ்ட், ஆர்எல்டபிள்யூஎல் ரிமோட் லொகேஷன் வெயிட்டிங் லிஸ்ட், ஆர்எல்ஜிஎன் ரிமோட் லொகேஷன் ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட், ஆர்எஸ்டபிள்யூஎல் ரோட் சைட் ஸ்டேஷன் வெயிட்டிங் லிஸ்ட், ஆர்கியூடபிள்யூஎல் ரெக்வெஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட். இப்படி நிறையா வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது. இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் எது அதிகப்படியாக கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட் அதிகப்படியாக உடனே கன்ஃபார்ம் ஆகும். ஆனால் பிக்யூடபிள்யூஎல் வந்து அதற்கு குறைவாக கன்ஃபார்ம் ஆகும். அதில் ஆர்எல்டபிள்யூஎல் வந்து அதற்கு அடுத்தபடியாக கன்ஃபார்ம் ஆகும். இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதிமுறைகளை கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து எந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டால் ட்ரெயின் டிக்கெட் ஈஸியாக கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். அப்போ வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் செய்வதற்கு முன்னாடியே எந்த வகை வெயிட்டிங் லிஸ்ட்னு தெரிஞ்சுக்கிட்டா அந்த ஸ்டேஷன்லேருந்து போட்டுட்டு நம்ம வந்து போர்டிங் பாயிண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு எளிதாக கிடச்சிரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, உங்கள் செல்லில் வந்து கன்ஃபார்ம் டிக்கெட் அப்ளிகேஷன் நீங்கள் வந்து ஏற்றி வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம் டிக்கெட் அப்ளிகேஷனை வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓகேவா, ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ அதில் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. இப்போ நமக்கு எந்த வகை வெயிட்டிங் லிஸ்ட்டு ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷன் கிளம்பும்போது வந்து எந்த வகை வெயிட்டிங் லிஸ்ட்டுன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் வந்து இதில் சென்னை எக்மோர்லேருந்து கன்னியாகுமரின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இது வந்து நாளைக்கு போகிற மாதிரி சர்ச் பண்ணியிருக்கேன். இதில் வந்து சர்ச் ட்ரெயின் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்த உடனே இதில் வந்து ஒவ்வொரு ட்ரெயினையாக காமிக்கும். ஓகேவா, இதில் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் 68 இருக்குது. இது எந்த வகை வெயிட்டிங் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் வந்து கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ண உடனே பாருங்கள், புக் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். ஓகேவா, நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். இந்த புக்ங்கிற ஆப்ஷனை கொடுத்தாலே போதுமானது. இங்கே வந்து ஜிஎன்டபிள்யூஎல் 134 வெயிட்டிங் லிஸ்ட் 68 மாறி இருக்குது அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு. ஓகேவா, அப்போது வந்து சென்னை எக்மோர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் புக் பண்ணக்கூடியது ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட்டாக உள்ளது. இது அதிகப்படியாக கன்ஃபார்மாக வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா, அடுத்து வந்து இப்போ டிபிஜே திருச்சிராப்பள்ளியிலேருந்து கன்னியாகுமரி அப்படி சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணிட்டு அதே டுமாரோவை கிளிக் பண்ணிவிட்டு அதே ட்ரெயினில் அதே கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸில் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகேவா, வெயிட்டிங் லிஸ்ட் 39 காமிக்குது. கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு புக் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்குறேன். ஓகேவா, புக் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்கும்போதே வந்துடும். இது வந்து ஆர்எல் வெயிட்டிங் லிஸ்ட் 57 வெயிட்டிங் லிஸ்ட் 30. அப்போ ரிமோட் லொகேஷன் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. திருச்சிராப்பள்ளியிலேருந்து கன்னியாகுமரி சர்ச் பண்ணும்போது அதே ட்ரெயினுக்கு ரிமோட் லொகேஷன் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. ஓகேவா, அப்போ வந்து எந்தெந்த வெயிட்டிங் லிஸ்ட் எப்படி கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோவை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இங்கேருந்து போட்டால் ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட் வருமா, ஆர்எல் வெயிட்டிங் லிஸ்ட் வருமா, பிக்யூடபிள்யூஎல் வருமா, இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வழி இதுதான். ஓகேவா, அடுத்து என்ன ஒன்று சர்ச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ திருச்சிராப்பள்ளியிலேருந்து போட்டதுக்கு மதுரையிலேருந்து போடுறேன். மதுரையிலேருந்து கன்னியாகுமரி நான் வந்து சர்ச் பண்ணுறேன். ஓகே, சர்ச் பண்ணிட்டு பார்ப்போம் அது எந்த வகை வெயிட்டிங் லிஸ்ட்டில் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதே கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸில் 39 வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது. கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிவிட்டு புக் கொடுப்போம். கொடுக்கும்போது அது எந்த வித வெயிட்டிங் லிஸ்ட்டில் வருது, மதுரை டு கன்னியாகுமரியும் ரிமோட் லொக்கேஷன் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வருது. அப்போ இப்படி தான் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டு வந்து நம்ம வந்து புக் பண்ணதுக்கு முன்னாடியே இந்த இடத்துலேருந்து போனால் இவ்வளோ இந்த மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட் வரும். அப்போ இப்படி தான் நீங்கள் வந்து நம்ம வந்து புக் பண்ணதுக்கு முன்னாடியே இந்த இடத்துலேருந்து இந்த இடத்து வரைக்கும் நம்ம போகும்போது இந்த வகை வெயிட்டிங் லிஸ்ட் வரும் அப்படி சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். தேங்க்யூ.